வணக்கம் கொடுங்கி. வணக்கங்க. நீண்ட நாள் கழிச்சு. ஆமா, ஒரு புதிய சூழல், புதிய இடம், சினிமாவை பத்தி, அதுவும் அவுட்டோர்ல சரி ரொம்ப நாள் கழிச்சு பேச போறோம். பொலிட்டிக்கலா நம்ம பேசணும், ரைட்டு? ஆமா ஆமா ஆமா. நேயர்களுக்கு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கக்கூடிய படத்தோடைய பேர், டைட்டில், அதுக்கப்புறமா அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் நடந்துச்சு. ட்ரெய்லர் அதான் அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஷூட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்க, அதுக்கு இதோட சைஸ் என்னன்னா 100 அடி உயரம், 140 அடி அகலம், அதாவது 100 ஃபீட் ஹைட்டு, 140 ஃபீட் வந்து வித்துல வந்து இதை ஷூட் பண்ணி அதை ஸ்கிரீன் பண்ணி காமிச்சாங்க நேற்று. அந்த ட்ரெய்லர் டீசரை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்கும், புரியுதுங்களா? அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இப்ப அதை பத்தி தான் நாங்க 2 பேரும் பேச போறோம். ஆக்சுவலா இது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணுங்க. ஒரு டெடிகேஷனா ஒரு விஷயத்த கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறது இருக்குல்ல. ஒரு படம் எடுக்கிறதே வந்து என்டர்டைனிங் ஃபீல்டு இல்லை படம். அந்த சினிமாவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம சேர்க்கணுன்றதுக்கான மிகப்பெரிய சூட்சமங்களை ரொம்ப அழகா அதை வந்து கடத்துறதுல வந்து இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில, இப்ப நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நபர்கள், நம்ம பத்திரிகையாளர்கள், அங்க நம்ம படங்களை பார்க்குறோம். பிரம்மாண்ட படங்கள்னு நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ரஜினிகாந்த் படம், ஒரு கமலஹாசன் படம், ஒரு மணிரத்னம் படம், இதெல்லாம் பிரம்மாண்ட படம். ஏன்னா பிரம்மாண்ட நடிகர்கள் இருக்கிறதுனால, பெரிய பிக் ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால அப்படி சொல்லுவோம். அதை தாண்டி அவர்களும் பிரம்மாண்டமா நாங்க ஃபங்க்ஷன் பண்றோம்னு சொல்றாங்க, தப்பு இல்லை. அங்க பிரம்மாண்டம்னு எதை வச்சு பேசுறாங்கன்னா, முதலீடு பிளஸ் அந்த நடிகர்கள் கொடுக்குற சம்பளம், அந்த படத்தினுடைய பெரிய ஒரு விஷயங்கள்லாம் வச்சு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி தெலுங்குல இப்ப நம்ம பார்த்தோம், நீங்க சொன்ன அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு டீசரும் ஒரு ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்றாங்கன்னு போது, அதுக்கு அவங்க மெனக்கட்ட விஷயம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறதுல ஒரு மலை மேல இந்த ஃபங்க்ஷனே வந்து ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில தான் நடந்துச்சு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், அது பெரிய மலை மேலதான் இருக்குது. அங்க வந்து ஒரு 100 அடிக்கு ஹைட்டு, ஒரு 140 அடி பெரிய வித்துல மிகப்பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு, எந்த இடத்துல இருந்து ஹைதராபாத்ல எங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் எல்லையில இருந்து பார்த்தாலும் இது தெரிகிற மாதிரியான விஷயம். நம்ம வந்து முன்னாடி இருந்தோம், நம்ம வந்து பத்திரிகையாளர்களை சென்னையில இருந்து அழைச்சிட்டு போனாங்கிறதுனால நமக்கு வந்து முன் வரிசையில நமக்கு அதுக்கான வந்து இடங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க ட்ரோன் ஷாட்ஸ் காட்டும் போது பின்னாடி இருந்த அந்த அவ்வளவு கிரௌடு ரசிச்சாங்க. அதை வந்து எங்க கொண்டாடணுமோ, எங்க சத்தம் போடணுமோ, எங்க கூச்சல் போடணுமோ, எங்க வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுமோ, அத்தனையுமே அவ்வளவு அழகா நேர்த்தியா, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எங்கேயுமே டிராபிக் பஞ்சாயத்து இந்த ஏரியாக்குள்ள இவங்களால அந்த பிரச்சனை ஆகி போச்சு, இது வந்து இங்க சிக்கல், இவங்க வந்து அந்த மரத்து மேல ஏறினாங்க, இல்ல அந்த இதை தாண்டினாங்க, அது குதிச்சாங்க, சேரை உடைச்சாங்க, இது மாதிரி எதுவுமே இல்லை. அத்தனை நீட்டா அழகா வந்து, இன்னொரு பெரிய பியூட்டி அதுல ரசிகர்கள் வந்து கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படம் வந்து முழுக்க மகேஷ் பாபு, ராஜமௌலி, அந்த நம்ம இவர் இருக்காருல்ல, அதுக்கு சொல்றதுக்கு முன்னால இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரணாசி. இந்த படத்துடைய டைட்டில் வந்து வாரணாசி. இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் சொல்ல வந்ததுதான் நான் சொல்ல போறேன். என்னன்னா வந்து இந்த படத்தோடைய சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தாங்க படத்தோடைய இயக்குனரான ராஜமௌலி, கதாநாயகனான மகேஷ் பாபு, அதுக்கப்புறமா கதாநாயகியான பிரியங்கா சோப்ரா, அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோடைய ஆன்டகனிஸ்ட், அதாவது ஆன்டகனிஸ்ட் வந்து வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார், இளம் சூப்பர் ஸ்டாரான நம்ம பிருத்திவிராஜ். அதுக்கப்புறமா வந்து இசை அமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரவாணி, அதாவது மரகதமணி, அவர் தான் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர். ஓகேங்களா? இவங்க எல்லாம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்ரீனிவாசன், அப்புறமா கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர் வினோத், இவங்கெல்லாம் தான் அந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்ட். அவங்க தான் இதுக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா பண்றாங்களே. இந்த படத்துக்கு யாருன்னா ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை வேற யாருன்னா ஒரு பெரிய நடிகர்னா அதெல்லாம் இல்லைங்க, நாங்க தாங்க விஐபின்ற மாதிரியே வச்சு பண்ணாங்க. இதுல என்னன்னா ஒரு ரசிகர்கள் கூட்டம் ஒருத்தருக்கு இல்லைங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வந்து மகேஷ் பாபுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில, அவருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அந்த ரசிகர்களை உண்மையிலேயே நான் பாராட்டுவேன். அங்க பார்த்தோம் ஒரு க்ரௌடு, அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து
அடக்கமாக இருந்து கொண்டாடினார்கள் வழியே அங்க வந்து எங்க சேருகிற இவர் சொன்ன மாதிரி தூக்கி போட்டு உடைக்கிறதோ இல்ல ஆய்வும் கத்தினோ இல்லாம அவ்வளோ அடக்கமாக அங்க உட்காந்து அந்த ட்ரெய்லர் ரசிச்சாங்க, ஒவ்வொருத்தர் பேசுறதையும் வந்து ரசிச்சாங்கன்னும் போது உண்மையிலேயே இது வந்து எனக்கு பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சா, பரவாயில்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலா இது நம்ம வந்து முன்னாடியே குறிப்பிட்டிருக்கணும், அதை நம்ம வந்து இப்போ குறிப்பிட்டிடலாம். என்னன்னா இந்த ட்ரெய்லர் அவங்க போடுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே அது டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, வரல. அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணாங்க, வரல. 2 முறை ட்ரை பண்ண பிறகு 3வது முறை தான் அது வந்து நமக்கு ஒளிபரப்புனாங்க. அதை எல்லாரும் நம்ம பார்த்து ரசிச்சோம். ஆனா அந்த டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு அப்படின்றத, ஆமாங்க எங்க டெக்னிக்கல் டீம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லார்கிட்டையும் அப்பாலஜி பண்றாரு. அது வந்து நிச்சயமா ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட். இன்னொரு விஷயங்க குறிப்பிட்டு சொல்லணும், அதை கண்டிப்பாங்க, அவர் கழுத்துல வந்து அந்த டேக் ஒன்று மாட்டிருந்தாருல. இப்ப ஏன் அதை சொல்றேன்னா, இப்ப எல்லாருமே விஐபிஸா இருக்கிறவங்க பெரும்பாலும், அதுவும் இந்த நிகழ்ச்சியினுடைய கீ பர்சன் வந்து ராஜமௌலி தான். அவருடைய படம், அவர் தான் டைரக்டர். ஆனா அந்த ஒரு ரூல்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒபே பண்ணணும், அது அப்படின்னா எல்லாரும் ஒபே பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பிரம்மாண்டமான நிகழ்வுகள் அங்க நிறைய நம்ம நேரு ஸ்டேடியத்தை விட்டா அதுக்கப்புறம் ஏதோ சில காலேஜஸ்ல வந்து நடத்துவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு, இந்த மாதிரி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த விஐபி வர்ற எல்லாரும் டேக் மாட்ட மாட்டாங்க. அவங்க யார் என்ன எதுன்னு தெரியாது. ஆனா விஐபி அவங்கள நமக்கு தெரியும், ஆடியன்ஸ்க்கு தெரியும்ன்றதுனால அவங்க அதை வந்து கேர் பண்ண மாட்டாங்க, அந்த ஒழுங்குமுறைக்குள்ள வர மாட்டாங்க. அதனால அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணுன்னா, நானும் என் படத்தை நான் ப்ரமோட் பண்ண, என் கழுத்துல என்னுடைய படத்தினுடைய அந்த டேக் தொங்குறதுல எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி ராஜமௌலி அந்த விஷயத்தையும் அதை ஒபே பண்ணி எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அப்பாலஜி கேட்டது வந்து ரொம்ப 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 புதுசா இருந்துச்சு. இதுல என்ன விஷயம்னா, ராஜமௌலி வந்து சின்ன ஒரு இயக்குனர் கிடையாதுங்க. அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமான படங்கள். அதாவது சின்ன படமா ஆரம்பிச்சா கூட எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸாகவே வந்துச்சு. அதுல லாஸ்டா அவர் பார்த்தீங்கன்னா அந்த மரகதமணி, அப்புறமா மகதீரா, அப்புறமா நானி, பாகுபலி, அதுக்கப்புறம் RRR பண்ணாரு. எல்லாமே பிளாக் பஸ்டர், எல்லாமே 1000 கோடி அந்த மாதிரி தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படமாவே பண்ணாரு. அப்படிப்பட்ட இந்த படத்தை பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டைரக்டரா இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். அவர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து எல்லா பப்ளிக் கிட்ட வந்து சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுறாரு. முதல் வாட்டி ஒரு வாட்டி ஃபெயில் ஆகுது, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுன்றாங்க. அதுக்குள்ள அந்த ஆங்கர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அவங்க வந்து பேசுறாங்க, எல்லாமே சரி கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தலாமே. 10 நிமிஷம் கழிச்சு சரி ஓகே பண்றேன்னு சொல்லிட்டு ராஜமௌலி சொல்ல ஃபெயிலியர் ஆயிடுது. அப்பயும் ஐம் சாரிங்கன்ட்டு 3வது வாட்டி போறாரு. பிரம்மாண்டமா இருக்குது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளோ வந்து ரசிச்சு பார்த்தாங்க. இதுல வந்து என்னன்னா ரசிக்கிறத விட அவருடைய உழைப்பு, அவருடைய இயக்கத்துக்கான உழைப்பு, அவர் கூட விஎஃப்எக்ஸ்ல உழைச்சவங்க யார் விஎஃப்எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன், அவர் உழைச்சிருக்கார். இதுல இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இவங்களோட உழைப்பு எப்படி சின்ன சின்ன சீன்ஸ் தான் வச்சு அந்த இது பார்க்கும்போதே இது வேற இந்த 2 நிமிஷம் காட்சி இந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இந்த படம் ஒரு 2.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ பண்ணா எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறவரு அந்த இடத்துல வந்து அந்த மன்னிப்பு கேட்டாரு. உண்மையிலே பாராட்ட வேண்டியது. இதை வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடம், மற்ற லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், மலையாளமோ எதுலையோ, அவங்க வந்து இயக்குனருங்க வந்து அதே மாதிரி எப்படி மதிக்கணும் ரசிகர்களை அப்படின்றது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பெரிய இயக்குனர்களோ இல்லை சின்ன இயக்குனர்களோ அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இங்கே அந்த ஆட்டிடியூடை அவர்கிட்ட பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி தப்பான ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்டிடியூடு அவர்கிட்ட இருந்துச்சு. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கல. என்னன்னா அவங்களுக்கு நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து தாமதமா வந்துட்டோம் அப்படி, நம்மால் இந்த நிகழ்ச்சி தாமதமாயிருச்சு அப்படின்னு சொன்னா கூட ஒரு அப்பாலேஜ் கேட்கறதுல கூட ஒரு பெரிய கௌரவம் பார்க்கக்கூடிய நபர்களாக பல மொழிகள்ல இருக்காங்க. நான் வந்து தமிழ் மொழின்னு சொல்லலை, இல்லை மலையாள மொழி, தெலுங்கு மொழி, ஹிந்தி மொழி அப்படிலாம் சொல்ல வரல. எல்லா மொழிகள்லையும் அப்படி இருக்கிறவர்கள் மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கான பேரும் அவர்களுக்கான மரியாதையும் உயருமே தவிர குறையாது. கரெக்டுங்களா? உண்மை. ஸோ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வினுடைய இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் லாங்குவேஜஸ்ல இருந்து பத்திரிகையாளர்களை வர வச்சிருந்தாங்க. எல்லா ஊர்கள்ல இருந்து, எல்லா மாநிலத்தில இருந்து, எல்லா மொழிகள்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்படி எல்லாரும் வந்திருந்தாலும் அங்க வந்திருந்த எல்லாருக்கும் சரியான
அந்த எல்லா விஷயங்களும் அந்த மக்கள் விஐபிஸ் யார் யார் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, படத்தினுடைய குரூ அவங்க காஸ்ட் அண்ட் குரூ மட்டும்தாங்க இங்க விஐபிஸ், வேற யாரும் கிடையாது. அதை தாண்டி வந்த ஆடியன்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப கரெக்டா அது எங்கேயுமே வந்து போலீஸ் தள்ளுமொழி பண்ணுச்சு, டூப்ளிகேட் டிக்கெட் அடிச்சாங்க, இல்ல ஒரு வேற ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் எங்க கிட்ட டிக்கெட் இருக்கு எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, இப்படின்ற மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த பஞ்சாயத்தும் எங்கேயும் வெளியில வரவே இல்லை. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பாட்லயே அங்க நிகழ்வுலயே ட்ரெய்லர் போட்டு முடிச்ச உடனே அந்த ஹீரோவை ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விஷயத்தை குதிரை மேல உட்கார வச்சு, அந்த குதிரை சாரி அது என்ன இது பசு, காளமாடா பசு சம்திங், அந்த அது மேல வந்து உட்கார வச்சு அதை வந்து ஒரு அங்க அதுக்காக ஒரு விஷயத்த ரெடி பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளவு பிரமாதமா அதை ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு பிரம்மாண்டமா அதை காமிச்சு, அதுவும் மெக்கானிஸ்டுங்க காளமாடாட்டும் ஒரு உருவத்தை செஞ்சு அழகா பண்ணி அது அப்படியே மூவ் ஆகி வந்து அங்க இறங்கினாலும் அவர் மாடுல இருந்து இறங்கிட்டு ஒரு லிஃப்ட் ஆட் இருக்கு, அதுல ஏறி நின்று ரசிகருக்கு பின்னால இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க வந்து அது வந்து எல்லா சோசியல் மீடியா அதுல அவ்வளவு அழகா அட்ரஸ் பண்றாரு. அவருடைய பேசும்போது ரசிகர்கள் அவர் கூப்பிடுறாங்க, கத்துறாங்க எல்லாமே. ஆனா அவர் பேசுறதையும் அவர் கேட்கறாங்க எல்லாருமே. அந்த இதை பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு நாகரிகமாகவே இருந்துச்சு அது ஒரு நிகழ்ச்சி. ஒரு அது என்னன்னா ஒரு நேர்த்தியான ஒரு ஒழுங்கான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம், இதை வந்து அவங்க வந்து ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்குள்ள நடத்தினாங்க. நமக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு. அப்ப இனிமே நம்முடைய நிகழ்ச்சிகளை, இப்ப நம்ம நிகழ்ச்சிகள் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில கல்லூரிகள்ல இடம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா நேரு ஸ்டேடியத்தை தவிர வேற இடமே இல்லை. நம்ம அதை விட்டா கொஞ்சம் பெரிய இடம்னு பாத்தீங்கன்னா இவிபி எஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஆனா அதுக்குள்ள பண்ண முடியுமா? இல்ல அதுதான். அப்போ நீங்க அரசாங்கம் சார்பிலையோ இல்லைன்னா தனியாரோ எங்கேயாவது வேற ஒரு இடம். இப்ப வந்து பொதுமக்கள் இடையூறு இல்லைங்க. இந்த நிகழ்ச்சினால பொதுமக்களுக்கு எங்கேயும் இடையூறு இல்லை, டிராபிக் எங்கேயும் ஜாம் ஆகல. நாம ஆக்சுவலா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு போற அந்த தூரத்துல டிராபிக் ஹெவியா இருந்துச்சு. அது முதல்ல குறிப்பிட்டு சொல்லுவோம். ஒருவேளை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி சிட்டிக்குள்ள எங்கேயாவது பண்ணாங்கன்னா அந்த டோட்டல் சிட்டியே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவங்க ரொம்ப கிளவரா நாம நிகழ்ச்சி நடத்த போறோம்னு தெரிஞ்சிருச்சு, மக்கள் திரள் நிறைய வருவாங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஆயிரக்கணக்கில் வருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நிச்சயமா அது லட்சக்கணக்கில் வந்திருப்பாங்க. 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ங்க அது. இப்ப நம்ம தங்கியிருந்த இடத்துக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கும் 70 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் இங்கே இந்த சுத்து வட்டாரம் இல்ல எல்லா ஏரியாக்கள்ல இருந்தும் அங்க வந்து மக்கள் வந்தாங்க, அவ்வளவு பேர் வந்தாங்க. அதை நேர்த்தியா நடத்தி முடிச்சாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துலயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம அழகா அங்கிருந்து புறப்பட்டு திருப்பி வரக்கூடிய சூழ்நிலையும் வந்துச்சு. அது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருமே இது ஒட்டுமொத்தமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 100 அடி ஹைட்டு நான் அதை பிரமிச்சு பார்த்தேன். நான் என்னன்னா, அந்த 100 அடி ஹைட்டு வால் வந்து எல்இடி வால் வச்சிருக்காங்க இல்லையா, எல்இடி வால்ல வந்து அதை பிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி வந்து மிக பிரம்மாண்டமான ராட்சத கிரெயின்ஸ் 3 பண்ணி அதை பிடிச்சு ஒரு சேஃப்டி மெஷரோட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் எதுவும் தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு செக்யூரிட்டிஸ் போட்டு அவ்வளவு பிரமாதமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கி, கிரௌடு வந்தாலும் அந்த கிரௌடு வந்து ரொம்ப அழகா அவங்க ஷட்லா இருக்கிற மாதிரியான எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய பிரம்மாண்டத்தை அப்படியே காமிக்குது நமக்கு. 45 ஜெனரேட்டர் வண்டிங்க இருந்துச்சுங்க, 45 ஜெனரேட்டர் வண்டிங்க, எல்லா விஷயங்களும். அது இல்லாம அங்க வந்து ஃபயர் சர்வீஸோட இது இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல வச்சிருந்தாங்க, போலீஸ் ஃபுல்லா டிப்ளாய் பண்ண. ராஜமௌலி வந்து பேசுறேன் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு தேங்க் பண்ண, எஸ்பெஷலி இந்த கமிஷனருக்கு தேங்க் பண்ண, ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லா காவல்துறை அந்த அவங்க போலீஸ் மேனும் சரி, அபிஷியல்ஸும் சரி, ஆபீசர்ஸும் சரி, ரொம்ப அழகா அவங்க வந்து நாமளே பார்த்தோம் இல்லையா, வழியேற ஃபுல் கம்ப்ளீட்டா அவங்க வந்து அவ்வளோ கிரௌட் மேனேஜ்மெண்ட்டா அவ்வளோ அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. கம்மி கிரௌடு கிடையாதுங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இல்ல ஸ்டில் போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப பிரம்மாண்ட கிரௌடு ரசிகர்கள் அழகா அதை வந்து அழகா வந்து பேலன்ஸ் கரெக்டா அடக்கமா வச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ஒரு டைட்டில்லே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் வந்திருக்கு. அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ராஜமௌலியுடைய முந்தைய படங்களும் சரி இந்த படமும் சரி பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் விஷயத்த ஒரு கையில எடுத்திருக்காரு. இப்ப நம்முடைய புராண கதைகள் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க வந்து ஹாலிவுட் படங்களை பாக்குறோம், இங்கிலீஷ் படங்களை பாக்குறோம், அல்லது நீங்க அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த படங்கள்ல பெரும்பாலும் நிறைய படங்கள் வந்து அது ஒரு ஜானர்ல போனாலும் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஒரு ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்கள் அதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் டெஃபினட்டா. இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஜீசஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்ல அவங்க கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள வந்து அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தெளிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்குள்ள கல்ச்சர் அதுதான் பெரும்பாலும். நீங்க அதுதான் அப்படிதான் அங்க இருக்குவாங்க பெரும்பாலும் அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா பட் இங்க ராஜமௌலி எடுத்திருக்கிற முதல் படத்துல ஆரம்பிச்சு எல்லா படங்கள்லயுமே இப்போ வந்திருக்கிற இன்னைக்கு வந்து அந்த வாரணாசி படம் உட்பட எல்லா படங்கள்லயுமே ஒரு புராண விஷயங்களை மிக அழகாக டெக்னிக்கலா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன். நான் சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரியான ரொம்ப அழகா நேர்த்தியா ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த, அதே நேரத்துல இதெல்லாம் என்னுடைய கல்ச்சர், இது என்னுடைய இந்தியாவுடைய கல்ச்சர், இது நாங்க இதெல்லாம் இங்க வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம், இதை நான் செல்லுலாய்ட்ல வந்து பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா நீங்க அது வந்து கற்பனை கதை நீங்க எடுத்துக்கலாம், இல்ல அது வந்து நிஜமாவே வந்து ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கலாம், உங்க பார்வைக்கே விட்டுறாரு. ஆனா அதை பதிவு பண்றாரு. ஃபேண்டசி பிலிம்லயும் இது மாதிரியான விஷயங்களை சொல்றதுன்றது வந்து அவருக்கு நிகர் அவர் தான், வேற யாரும் இல்லை, அது ராஜமௌலி மட்டும்தான். ரொம்ப நேர்த்தியா சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட டைரக்டர், நான் இவ்வளவு பிரம்மாண்டம் காமிக்கிறேன், நான் வந்து யார் தெரியுமா நானு அப்படின்னு சொல்லி கோட் சூட் பண்றதுலாம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் காட்டாம ரொம்ப எளிமையா ரொம்ப ரொம்ப சிம்பிளா. அந்த ஆங்கர் போய் மைக் பிடிச்சிட்டு எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் கேப்டன்னா அப்படி இருக்கணுங்க. கேப்டன் ஒருத்தர் கூட கேட்ட கேள்விக்கு சிரிச்சுக்கிட்டே கை காட்டின நபர் வந்து ராஜமௌலி எஸ் சொன்னார்னா நாங்க ஆன்சர் சொல்றோம்ன்ற மாதிரி சொன்ன உடனே ராஜமௌலி ஒரு சிக்னல் ஒண்ணு பண்ணாருங்க. நீங்க அந்த சிக்னலை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, இப்படி காமிச்சாருங்க சிக்னல். இப்படின்னா நீங்க எக்ஸ் தளத்துல நான் அறிவிக்கிறேன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல அதை பத்தி நீ சொல்லவே கூடாது, நான் வந்து தடை போட்டேன்னு எடுத்துக்கலாம். அதுதான் உங்க இஷ்டம் தான். அது ரொம்ப நேர்த்தியா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா, நீங்க பயங்கரமா ஃபைட் பண்ணீங்களாமே, பயங்கரமா அது பண்ணீங்களாமே, இப்படி பண்ணீங்களாமேன்னு போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு எல்லா இடங்கள்லயுமே எல்லாரும் ராஜமௌலியினுடைய கண் அசைவுக்கும் அவருடைய உத்தரவுக்கும் காத்திருக்கிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியா ஒரு கேப்டனை எப்படி இருக்கணும், ஒரு பிரம்மாண்ட இயக்குனருடைய அந்த அந்த உணர்வு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. கேப்டனுக்கு கேப்டன் ஸ்டென்ட் சொன்ன அந்த ஸ்டென்ட் மாஸ்டர் பேசுனது தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவர் வந்து ஸ்டண்ட் மேனுக்கெல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர் யாருன்னா அது ராஜமௌலி அப்படின்னாரு. ஏன்னா அவர் பயங்கர பிரம்மாண்ட சண்டையை அங்க கொண்டு வந்திருக்காரு. நீங்க ட்ரிபிள் ஆர்லயே அதை நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு பிரமாதமான ஒரு சண்டையை வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்துல வெள்ளக்காரங்காலத்துல நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து போராடணும், அது நிறைய ஃபேண்டசி நிறைய கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருந்தா கூட ரசிக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்து இந்த மாதிரியான பல விஷயங்களை வாரணாசியில நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் எப்படின்னா வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் தயாரிக்கப்படுற படத்தை பாராட்டுறதை விட ஃபாரின் ஃபிலிம்ஸை தான் வந்து, அதாவது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், சைனீஸ் ஃபிலிம்ஸ், ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸ், அது மாதிரி படங்கள்லாம் பிரம்மாண்டத்தெல்லாம் கொண்டாடி இருக்கீங்க. ஆனால் ராஜமௌலியோடைய இந்த வாரணாசி திரைப்படம் கண்டிப்பா உலக அளவுல, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியுது. கண்டிப்பாக இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுனால உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய படமாக தான் இந்த வாரணாசி இருக்கும். கண்டிப்பா இந்த வாரணாசி படம் மூலமா நம்ம அவர் பேர் ராஜமௌலி, நம்ம மகேஷ் பாபு, மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு படி மேல போயிட்டு இந்திய சினிமாவை தலை தூக்கி நிற்க வைப்பார்கள் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனம். ஓகே, நம்ம வந்து வாரணாசி பத்தி நம்ம டைட்டிலேயே அவங்க போட்டது 2 நிமிஷம் தான், இவ்வளவு நேரம் பேசிட்டோம் நம்ம. ஓகே, அவர்களுக்கு புரியும். படம் வரப்போது 27 தான் வரும். வரும்போது நம்ம அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா மறுபடியும் நாங்க சந்திச்சு திரும்பி உங்ககிட்ட பேச வரோம். இப்ப நம்ம விடைபெற்றுக்கலாமா? கண்டிப்பா. நன்றி நேயர்களே. வணக்கம். நன்றி கொடங்கி. வணக்கம்.